والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்த பின்னால் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் அவர்கள் காட்டி தந்த வழியின் பிரகாரம் அந்த வெற்றியின் பக்கம் வாழ்ந்த மரணித்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அடைந்த உத்தம நபித்தோழர்கள், அவர்களை பின்தொடர்ந்து வந்த தாபியன்கள், தபத்தாபியன்கள், இமாம்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம்மீதும் மறுமை நாள் வரை வரக்கூடிய அனைத்து ஆண் பெண் ஈமான் கொண்டோர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் என்று துவா செய்தவனாக, முஹர்ரம் மாதம் தரும் படிப்பினைகள் என்கிற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு சில குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நாம் மார்க்க உபதேசங்களை கேட்டு அதன் அடிப்படையில் இந்த மாதத்தினுடைய புனிதத்தையும் இந்த மாதத்தினுடைய சில சிறப்பு அம்சங்களையும் நாம் வருடந்தோறும் இந்த முஹர்ரம் மாதத்தை தொடாமல் நம்ம அடுத்த ஆண்டை நாம் துவங்குவதே கிடையாதுங்கிற போல் அந்தளவுக்கு சிறப்புக்குரிய இந்த மாதம் இதனுடைய சிறப்பை நாம் தெரிஞ்சுப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் படைத்தவன் இல்லையா? அல்லாஹு ஹலக ஸமாவாதி வல் அர்த் வ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லகும் وسخر لكم الفلك لتجري في البحر بأمره وسخر لكم الأنهار وسخر لكم الشمس والقمر داعبين وسخر لكم الليل والنهار وآتاكم من كل ما سألتموه إن تعدوا نعمة الله لا تحصوها إن الإنسان لظلوم كفار. அல்லாஹ் வானங்களையும் படைத்து பூமியும் படைத்து வானங்களில் உள்ள மலைகளையும் பொழிய வைத்து சீரும் செழிப்புமாக நம்மளுடைய உணவு தானியங்கள் உணவு ஏற்பாடுகள் அனைத்தையும் அந்த மழை பொழிவதன் மூலம் ஏற்பாடு செய்து கடலின் மீது அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் அதில் மிதந்து அதில் பயணிக்க செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி, அதே போல் சூரியனையும் சந்திரனையும் அதற்கு கோள்களிலே சுற்றி வரக்கூடிய அந்த வசியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்ப செய்ய வைத்து, இப்படி பல விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக படைத்தவற்றை சொல்லி காண்பித்து அதில் ஒன்றுதான் வானங்களையும் பூமியும் என்று சொல்லி வருது. இன்னொரு இடத்துல இது சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியிலே சொல்லும் போது இதெல்லாம் நிஅமத் என்று சொல்கிறான். இது எப்படி சொல்கிறான்? இதெல்லாம் நிஅமத் என்று சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் சொல்லப்படுது உங்களுக்கு வழங்கிய நிஅமத்துகளை நீங்கள் எண்ணி ஆரம்பித்தால் எண்ணி முடிக்கவே முடியாதுப்பா. அந்த அளவிற்கு நிஅமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பித்த நிஅமத்தெல்லாம் நாம் கேட்டு பெறாதவை. யாராவது வானம் பூமி கேட்டு துவா செஞ்சு வானம் பூமி வந்துச்சா? இல்லை வானம் பூமிக்கு மேலே இருக்கிற மேகத்தில் மழை வரணும்னு இயற்கையாக 365 நாள் அதனுடைய இயற்கைக்கு ஏற்ப அந்த கால சூழலுக்கு ஏற்ப நிழலாக இருக்கட்டும், இல்லை மாலை பொழுது காலை பொழுது, இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்கு ஏற்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்திய ஒரு அமைப்பு. அதே போல் கடல் அதற்கேற்ப அதனுடைய நிலையை அந்த தண்ணீரை தக்க வைத்து அதனோடு நம்ம பயணிக்கக்கூடிய ஏற்பாடு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பித்து விட்டு தான் அல்லாஹ் சொல்கிறான் வைன் தஉது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸூஹா, உங்களுக்கு வழங்கிய நிஅமத். அப்போ இது சொல்லப்பட்டது என்ன? இதற்கு முன்னால் சொல்லப்பட்டதை சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கு வழங்கிய நிஅமத்தை எண்ணி ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாதுன்னு சொன்னால் அப்போ இதெல்லாம் என்னது? எல்லாமே நிஅமத்து. ஃபமா பி நிஅமத்தின் மினல்லாஹ், உங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா நிஅமத்துகளுக்கும் உரிமையாளன் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்போ இந்த இடத்துல நாம் இந்த மாதத்தினுடைய சிறப்பை குறித்து நம்ம பேசப்படும் பொழுது இந்த மாதங்கள் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த ஒன்றில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. அதனால் புரிஞ்சுங்க, வருடம் என்று சொல்லும் பொழுது மாதங்கள் என்று சொல்லும் பொழுது வருடங்களுடைய ஆரம்பம் முடிவு என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கைபில் உள்ளது. என்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டது அந்த ஆண்டு விவரங்கள்லாம் நமக்கு தெரியாது. யூதர்கள் எப்படி ஆண்டுகளை பார்த்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் யூதர்கள் தான் இருக்கிற மோசமான கேலண்டர். எப்படி கேலண்டர்னு சொன்னால் அவர்களுடைய கணக்கீடே மனிதன் படைத்ததிலிருந்துன்னு சொல்லி 3000 கிபின்னு சொன்னால் அவங்க ஆரம்பத்தில் இருந்துன்னு எடுப்பாங்க. ஆனால் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வரலாற்று மிக்க அல்லது அவங்களுடைய மதம் என்று சொல்லக்கூடிய யூதர்கள் ஏதோ ஒரு பெரிய சாமர்த்தியமாக ஒரு செயலை வென்றெடுத்து ஊரை கைப்பற்றிய அந்த மாதிரி ஒரு செயலை
ஒரு முக்கிய வரலாற்று நிகழ்வை குறித்து அந்த வருடங்கள் வந்து ஆரம்பிக்க மாதிரி அவங்களுடைய வருடம் வந்து ஆரம்பிக்கலை. அதனால் வருடத்தை குறித்து எந்த ஒரு தகவலும் நமக்கு இதுதான் இத்தனை ஆண்டு தான் உலகம் படைக்கப்பட்டு இத்தனை ஆண்டு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு கணிப்பீடும் கிடையாது. ஆனால் அதே சமயம் மாதங்கள் என்று சொல்லும் பொழுது இஸ்லாத்திற்கு முன்னாலேயும் இந்த 12 மாதங்கள் என்று பரவலாக மக்களுக்கு மத்தியில் அறியப்பட்டவை தான். ஆனால் இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை மார்க்கத்தின் ஊடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய இந்த அல் குர்ஆனிலேயே பதிவு செய்து இந்த 12 மாதங்கள் என்றே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறுவுறான். அதுதான் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தௌபாவுடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லும்போது இன் இத்தத ஷஹூர இந்தல்லாஹி 12 ஷஹரா, மாதங்கள் என்பது 12ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த ஃபி கிதாபல்லாஹி யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியும் படைத்ததிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 12 மாதங்களையும் சேர்த்தவாறு அல்லாஹ் அமைத்திருக்கிறான் என்கிற அந்த படைப்பை குறித்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்து இந்த விஷயத்தை சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா இஸ்ரால சொல்லும் பொழுது 13 இதில் 14வது வசனத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது பகலை உங்களுக்கு பிரகாசமாகவும் இருளை உங்களுக்கு நீண்ட ஒரு அமைதி தரக்கூடிய இருளாகவும் அமைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூழல் இருக்கு இல்லையா, இந்த காலை பொழுது மாலை பொழுது இது வரும்பொழுது என்ன சொல்லப்படுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கணக்கீடு செய்வதற்கு, நாட்களை எண்ணுவதற்கான கணக்கீடு. அதனால தான் பிற வந்துட்டா அந்த நாட்களுடைய எண்ணிக்கை அடுத்த நாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நீங்கள் வியாழன் வெள்ளின்னு சொல்லும்போது வெள்ளி பெற இல்லையா, வியாழன் பிறை அப்படின்னு சொல்கிறாங்களே, என்னது அது, அடுத்தது வெள்ளி வரப்பொழுதற்கு அது ஒரு அடையாளமாக. அப்போ இந்த கணக்கீடு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த இந்த வானங்கள் பூமியை குறித்து அல்லாஹ் இரவு பகலையும் சேர்த்து சொல்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஸ்லாத் வரும்போது கூட பரவலாக இருந்த அந்த 12 மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே சொல்லி இல்லை என்று அதை ஊர்ஜிதப்படுத்துகிறான். மார்க்கம் சொல்லாதவற்றை மக்களுக்கு மத்தியில் பரவலாக செய்யப்பட்டதுனால் அந்த மார்க்கம் எடுப்போமா? மார்க்கம் சொல்லலை, ஆனால் மக்களுக்கு மத்தியில் ஒரு வளமையான ஒரு செயல் இருக்குது. அதை நம்ம மார்க்கம்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனால் மார்க்கமே சொல்லும் பொழுது என்ன ஆகும், அதில் நமக்கு புனிதமான ஒரு விஷயம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்படுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நமக்கு ஏவப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு கண்ணியமான ஒரு இடத்த கொடுப்போம். அப்போ 12 மாதங்கள் என்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் ஊடாக பணியை செய்து பார்ப்போம். அதே போல் இந்த 12 மாதங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னிய செய்தியை சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி பாருங்கள். இன்ன ஜமான கதிஸ் ததார கஹை அதிஹி யௌம ஹலக்கல்லாஹி ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்தவற்றிலிருந்து அந்த நேரத்தினுடைய அமைப்பு அதனுடைய உண்மையான நிலைக்கு வரப்பட்டது சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸனத்துஸ்ன அஷர ஷஹரின், அதே போல் 12 மாதங்கள் அந்த வருடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியதாக சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க அர்பஅத்துன் ஹுரூமுன், 4 மாதங்கள் அந்த 12 மாதங்கள் வருடத்தில் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்கிறாங்க, முதல்ல எதை சொல்கிறாங்க, இன்ன ஜமானத்துன்னு சொல்லி வருது இல்லை, ஆரம்ப ஹதீஸ் என்னன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த அந்த படைப்பினுடைய ஆரம்பத்திலிருந்து வானங்கள் பூமியிலிருந்து தானே வந்து படைப்பாக நம்ம வரோம். அந்த வானங்கள் பூமியோடைய படைப்பை அதனுடைய நேரங்கள் காலங்கள் அதனுடைய நேரம் காலம் கூட அல்ல தானே படைக்கிறான். குறிப்பிட்ட யௌமுல் கியாமத் வரைக்கும் ஒரு கால அவகாசம் இருக்கா இல்லையா, அந்த காலத்தினுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய படைப்பினுடைய அதனுடைய உண்மையான நிலைக்கு எல்லாம் வந்துவிட்டது. வந்ததின் பிறகு வருடத்தில் 12 மாதங்கள் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அர்பஅத்துன் ஹுரூமுன், அதில் 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள் சொல்லிட்டு ஸலாத்துன் மத்வாலியாத்துன் துல்காதா வ துல்ஹிஜ்ஜா, அதுக்கப்புறம் என்னது வல் முஹர்ரம், அதுக்கப்புறம் ரஜப். இந்த 4 மாதங்களை நம்ம பார்க்குறோம். இதில் 3 நம்மளுக்கு என்ன வருது, வரிசையாக வருதா, துல்காதா துல்ஹிஜ்ஜா, அதுக்கப்புறம் என்னது முஹர்ரம், அதுக்கப்புறம் ரஜப். இப்போ இந்த 4 மாதத்தில் புனிதம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் எந்த மாதத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஹருல்லா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அல்லாஹ்வுடைய மாதம் என்று. இப்போ ரமதானில் 30 நாட்களுக்கு படைக்கப்பட்ட நோக்கத்திற்காக வேண்டியே அந்த 30 நாட்கள் 29 அல்லது 30 நாட்கள் நோன்பு நோட்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்கிறதுக்காக வேண்டியே அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையாக்கி அந்த நோன்பு 29 30 நாள் நோன்பு வைக்கிறீங்கல்ல, கட்டாயமான நோன்பு. அப்படிப்பட்ட அந்த நோன்புக்கு கூட ரமதானை ஷஹருல்லான்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. எது ரமதான் அல்லாஹ்வுக்கு உரிய மாதம் என்று சொல்லலை. அதே போல் மிக பெரும் தியாகம்
வருடம் வருடம் 2 ஈதுன்னு சொல்லி நம்ம பக்ரீத்துடைய அந்த ஈதுல் அதுஹாவை நம்ம அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறோம். அது ஒரு குடும்பத்தினுடைய தியாகமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையும் அவர்கள் ஏற்பாட்டாக செய்த அந்த காபாவுடைய கட்டமைப்பும் எல்லாமே எதை சூழ இருந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை அவர்கள் புதுப்பித்து அதனுடைய தூய்மையான வடிவத்தில் மக்களுக்கு எத்தி வைப்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு தார்மீக ஒரு பொறுப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பு மிக்க ஒரு வரலாறாக சொல்லப்பட்டது தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதை கொண்டு நம்ம ஈதும் பக்ரீத் ஈதுல் அதாவும் கொண்டாடுறோம். அப்படி சொல்லப்பட்ட துல் ஹிஜ்ஜாவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொல்லலை? ஷஹருல்லா, அல்லாஹ்வுடைய மாதம். ஆனால் முஹர்ரம் மட்டும், ரஜபும் சொல்லப்படலை, துல்காதாவும் சொல்லப்படலை. இந்த 4 புனிதமான மாதங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாலும் மற்றொரு ரிவாயத்தில் வரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்க இதை? இந்த மாதத்தை ஷஹருல்லா, அப்போ அல்லாஹ்வுடைய மாதம் அப்படின்னு சொல்ல அளவுக்கு இது புனிதமாக சொல்லப்பட்ட ஒரு மாதம். 4 மாதங்கள் புனிதம், அதுலேயும் இது அல்லாஹ்வுடைய மாதம்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு அல்லாஹ்விடம் மிக பெரும் சிறப்பு உள்ள ஒரு விஷயமா இருக்கும் பாருங்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 12 மாதங்களில் சிறப்புமிக்க சொல்லப்பட்ட இந்த மாதத்திலே நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய சில சாதாரணமாக மக்களுக்கு மத்தியில் பரவலாக புரியப்பட்ட விஷயம் என்ன? முஹர்ரம்னா என்ன ஞாபகம் வருது? முஹர்ரம்னா அஷூரா வருது. வேற என்ன? முஹர்ரம்னு சொல்லப்படும் போது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது? கர்பலா. வேற மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை வீழ்த்தி விரண்டு ஓடி பின்ன இது பண்ணது. வேற ஹிஜ்ரத் செஞ்சது. வேற வேற என்ன? பரவாயில்ல, இது எல்லாம் சொல்லப்படுது இல்லையா? இப்போ 4 முக்கியமான நபிமார்களுடைய வரலாறும் இதில் சொல்லப்பட வேண்டிய விஷயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமா இருக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு இப்படின்னு சொல்லப்பட்ட சில வரலாறுகளையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்தில் வருவதற்கு முன்னால், அதாவது அவர்கள் நபி என்று தன்னை மக்களுக்கு மத்தியில் பிரகடம் செய்வதற்கு முன்னாலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஜாஹிலியத் காலத்தில் பிடிக்கப்பட்ட நோன்புகளில் ஒரு நோன்பு தான் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு. அப்போ வரலாறு நம்ம எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். முஹர்ரம்னு சொன்ன உடனே நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறை பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலே அந்த முஹர்ரம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு? ஏன்னா ஜாஹிலியத் காலத்தில் ஒரு அறிவிப்பு மூலமாக மக்களுக்கு மத்தியில் பரவலாக மக்காவிலேயே என்ன செய்யப்பட்டதுன்னா நோன்பு நோக்கப்பட்டார்கள். பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதினாக்கு வராங்க. இப்போ மதினால யூதர்களும் என்ன செய்கிறாங்க? அவர்களும் நோன்பு நோக்கிறாங்க. அப்போ அவர்களும் அந்த அஷூராவுடைய நோன்பு நோக்கும் பொழுது அவர்களுடைய காரணம் சொல்லும் பொழுது தான் அங்கே வருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேள்விப்படுறாங்க. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வெற்றியை வந்து நினைவூட்டக்கூடிய வகையில் அல்லாஹ் பாதுகாத்து அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்த ஒரு கொடுங்கோலனை கொன்று குவிழ்த்து அல்லாஹ் வந்து மிக பெரும் ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு நாட்களாக அது பார்க்கப்பட்டது. இப்படி பார்க்குறோம். ஒரு சில அடையாளமாக ஜாஹிலியத் காலத்திலே சொல்லப்பட்டது. அப்போ முஹர்ரம்னு சொல்ல உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடமையாக அருளப்பட்ட இந்த ரமதானுடைய நோன்புகளுக்கு முன்னாலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோற்று வந்த நோன்பு என்ன? முஹர்ரமுடைய நோன்பு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் முஹர்ரம் என்பது எப்படிப்பட்ட ஒரு புனிதமாக நோன்பை நோக்கக்கூடிய ஒரு வகை அவருடைய வாழ்க்கை வரலாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையாக அமைத்திருக்கிறான்னு பாருங்கள். ஏன்னா அப்போ மார்க்கம் இல்லை, அப்போ வஹி இறங்கலை, அப்போ நபி இல்லை. அப்போவே அவர்கள் எதை செய்திருக்கிறாங்க? அப்போவே நோன்பு நோற்று அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்கிறாங்க. இது ஒன்று. இரண்டாவது நம்ம சொல்லப்பட்டதில் ஹிஜ்ரத்து சொல்லப்பட்டோம். இப்போ ஹிஜ்ரத்து வந்து ஒரு நீண்ட தலைப்பு. நம்ம ஆரம்பிக்கும் போதே வகுப்பு நேரத்து கொஞ்சம் தாமதமாக 9 மணி போட்டு நம்ம 9:20 தான் ஆரம்பிச்சிருக்கோம் போது ஹிஜ்ரத்தை பற்றி பேசப்படனால் நம்ம அடுத்த வாரம் வரைக்கும் போகிற அளவுக்கு நிறைய தொடர்ச்சி ஏற்படுற அளவுக்கு செய்திகள் உண்டு. ஏன்னா ஹிஜ்ரத் வந்து இன்றைக்கு காலகட்டத்தில் தவறாக அதிகமான மக்கள் புரியப்பட்ட ஒரு விஷயங்களாக இந்த ஹிஜ்ரத் இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஆண்டுகளை எப்படி பார்த்தாங்கன்னு சொல்ல முடியுமா யாராவது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஆண்டுகள் கணக்கிடப்பட்டது. ஓகே, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே பெரிய இது நிகழ்ச்சி நடந்தா அதை வச்சு அப்படியே ஆண்டுகள் ஓடும். அதுக்கப்புறம் அடுத்த எப்போ ஈவெண்ட் வருதோ அது அப்போ ஏன் ஆண்டுகள் யானையோடைய ஆண்டுன்னு வச்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறந்த ஆண்டு யானையோடைய ஆண்டுன்னு சொல்லப்படுது இல்லையா? அது அந்த சம்பவம் அது நடைபெற்ற இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. அதை அந்த சம்பவத்தோடு ஒட்டி அந்த ஆண்டை குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த ஆண்டுக்கு முன்னாடி என்ன கணக்குப்படப்பட்டது?
அப்போ ஜாஹிலியத்து மக்கள் கிட்ட இருந்த வளமையான ஒன்று என்னன்னு சொன்னால், அவர்களுடைய இயற்கையான சில விஷயங்களை கண்டால் அதை கொண்டு அந்த ஆண்டை செய்வாங்க, நிகழ்வை கொண்டு இல்லை. பின்னால் வரக்கூடிய இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய நிலை என்ன ஆயிருந்ததுன்னு சொன்னால், அவர்கள் முந்தைய காலத்தில் வரலாறாக அவர்கள் எதையெல்லாம் அவர்கள் அவர்களுடைய மதத்தில் படிக்கப்பட்டதோ, படித்து அவர்களுக்கு விளக்கப்பட்டதோ அவர்களுடைய அறிஞர்கள் மூலமாக, அதை வச்சு அந்த ஆண்டை கணக்கிடுமாதிரி அவர்கள் வைத்திருந்தார்கள். யூதர்கள் தான் சொன்னேன் மோசமான கேலண்டர், இருக்கலே மோசமான கேலண்டர் யாருது? யூதர்கள் தான். முதல்ல மனுஷன் படித்தது மாதிரி அந்த காலத்திலேருந்தே நமக்கு இந்த ஆண்டை கணக்கிடுற மாதிரி ஒரு கணிப்பு அவங்களுக்கு, கணிப்பு. ஆனால் அதில் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்போ நம்மளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போதே இந்த ஹிஜ்ரத்து பண்ணும் போதே இந்த ஆண்டு கணக்கீடு வந்துடுச்சா? அப்பவும் இல்லை. அப்போ அதற்கு பிறகு இமாம் யார் கலிஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, அதுக்கப்புறம் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் தான் இந்த ஐயாமுல் ஃபீல் இப்படின்ற சில அடையாளங்களாக ஜாஹிலியத் மக்களை சார்ந்து இஸ்லாம் வந்த பிறகும் மக்களுக்கு மத்தியில் பரவலாக இருக்கணும் போது கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று எடுக்கிறாங்க, ஒரு முன்னெடுப்பு செய்கிறாங்க. அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், நல்லா புரிஞ்சுங்க, இதில் ஒரு ஃபிக்கு சட்டம் இருக்குது. என்னென்னா, மக்களுக்கு மத்தியில் பரவலாக ஒரு கல்ச்சுரல் ஒரு இதுன்னு இருக்குது, கலாச்சார ரீதியான ஒரு பண்பாடு ரீதியான ஒரு பின்பற்றுதல் என்றது பொதுவாக வளமையாக உலகம் சார்ந்து எல்லாருடைய மக்கள்கிட்டும் இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவிலே போனீங்கன்னு சொன்னால், வடக்கு இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கலாச்சாரம் இருக்கும். அந்த கலாச்சார ரீதியாக சிலதை புனிதப்படுத்தப்பட்டு இருக்கும். அந்த புனிதங்களை அந்த கலாச்சார ரீதியாக எந்த மதத்தில் இருந்தாலும் அதை புனிதமாக பார்ப்பாங்க. இப்போ நமக்கு அருகாமையில் இருக்கிற கேரளாவை எடுத்திங்கன்னா, ஓணம் பண்டிகை கொண்டாடாதவர்களே இருக்க மாட்டாங்க, எல்லா தரப்பினரும் கொண்டாடுவாங்க. ஓணம் என்ன? அது குறிப்பிட்ட ஒருவரை சார்ந்து, ஆனால் அந்த கலாச்சாரமாக ஆக்கி அந்த கலாச்சார ரீதியாக எல்லோருக்குமே அது என்ன பண்ணப்பட்டது, அப்படி செய்யப்பட்டது. அதே போல் தான் தீபாவளின்னு சொல்லி நம்ம மக்களும் எல்லாரும் முஸ்லீம் எல்லாரும் சின்ன வயசில் என்ன பண்ணாங்க, பட்டாச்சு. இப்படி ஒரு விஷயங்கள் அந்த மத ரீதியாக அந்த ஒரு அமைப்பு ஒரு கூட்டத்தில் இருந்தால் அது கலாச்சாரமாக பின்பற்றும் பட்சத்தில் இஸ்லாம் என்ன ஒரு சட்டம் சொல்லப்படுதுன்னு சொன்னால், குரான் சுன்னாவுக்கு மாற்றமாக, குரான் சுன்னா தடை செய்ய, குரான் சுன்னா வெறுக்கக்கூடிய அல்லது குரான் சுன்னாவிலிருந்து விலகக்கூடிய விஷயமாக அந்த கலாச்சாரம் இருக்குமே ஆனால், ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து மஞ்சள் கலரில் இருக்கிற அந்த காவி துணியை போடுறேங்கிறாரு. அந்த கலாச்சாரமாக அவங்க போடுறாங்கன்னு வச்சுப்போமே, ஒரு வாதத்துக்கு போடலாமா? போட முடியாது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பாருங்கள், அந்த நோன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷூராவோட நோன்பு நம்ம அந்த மாதத்தோட சிறப்பை பார்க்கும்போது சொன்னோம் இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போகக்கூடிய அந்த இறுதி ஆண்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறாங்க, நான் மீண்டும் அடுத்த ஆண்டு நான் இருப்பேன் என்று சொன்னால் அதில் நான் எதை சேர்த்து வைப்பேன்? நோன்பை 9ஐயும் சேர்த்து வைப்பேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையாக சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ எந்த அளவிற்கு இஸ்லாம் சில பிறர் மதங்களை கடந்து நம்ம எதிர்வினையாக நம்மளுடைய தனித்து அடையாளப்படுத்த வேண்டும் இருக்குதா? இதை தான் சொல்ல வரோன்னா, இஸ்லாமும் கலாச்சாரத்தை அடையாளம் படுத்துகிறது. இதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இஸ்லாமும் கலாச்சார ரீதியாக ஒரு அடையாளத்தை மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தினுடைய பெயர்களிலே மக்களுக்கு மத்தியில் அது நிறுவப்பட்டிருக்கிறது. இப்போ கலாச்சார ரீதியான என்ன, இப்போ முன்னாடி இஸ்லாத்தில் பள்ளிவாசல் எப்படி இருந்துச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாரா இல்லையே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாரா இல்லையே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதான் வந்து இப்படி இல்லையே, மைக்கெல்லாம் போட்டு இது இல்லையேன்னு ஒருத்தர் வாதத்தை வைக்கிறான்னு வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற இஸ்லாத்தினுடைய அடையாளம் என்ன? ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு அங்கீகாரப்பட்ட ஒரு பள்ளிவாசல்னால் எப்படி இருக்குது? மினாரா. நீங்கள் போய் ஒரு இடத்துல ஒரு ஊருக்கே போகிறீங்கன்னா பள்ளிவாசலை தேடினா எப்படி இருப்பீங்க? வெறும் மொட்டை மாடியும் ஒரு பென்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கிற இடத்தையே பார்த்துட்டு இதான் பள்ளின்னு சொல்லி போவோமா? இல்லை மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ஒரு முஸ்லீம்ங்கிற ஒரு அடையாளமாக நமக்கு இஸ்லாமில் ஒரு பள்ளிவாசலுங்கிற ஒரு அடையாளம் நம்ம எல்லோருக்குமே வழங்கப்பட்ட ஒரு நிலை என்ன, ஒரு புரிதல் என்ன? மினாரா. அப்போ எடுத்த உடனே மினாரா தெரியுதுன்னா பள்ளிவாசல். இப்போ இது வந்து இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கலாச்சார ரீதியான ஒரு இயற்கையான ஒரு பதிவு மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி இருக்கிற விஷயம். இதெல்லாம் கலாச்சாரம். அதனால் ஒரு பள்ளிவாசல் கட்டும்போது முதல்ல எதை கேட்குறாங்க? மினாராவது தான் டிசைன் போட்டு அந்த எந்த இடத்துல மினாரா வைக்கணும், எந்த தெருவு பக்கமாக அந்த மைக்கை வைக்கலாம். இது வந்து இயல்பாக இஸ்லாம் வந்து அங்கீகரிக்கும். எது அங்கீகரிக்காத ஒன்று? எது அங்கீகரிக்காத ஒன்று? ஆரம்பத்தில் சொன்னது தான். என்னது? எந்த கலாச்சாரம் இஸ்லாம் அங்கீகரிக்காது? குரான் சுன்னா ஏவிய, அதற்கு மாற்றமான, குரான் சுன்னா தடுக்கப்பட்ட, குரான் சுன்னாவுக்கு மாறாக செயல்படக்கூடிய வகையில் அந்த கலாச்சாரம் இருக்குமே ஆனால் அது என்ன ஆகிடும்?
இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்காது. இது வந்து நம்ம இயற்கையாகவே அதை புரிஞ்சுக்கிற ஒரு வகையில் ஒரு வாதமாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சொல்லப்பட்டது. அதே போல் பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த ஆண்டுகளுக்கு மாதங்களுக்குன்னு கணக்கிட போகும்போது மாதத்தை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. எப்படி? மாதங்களை 13, 11, 10 அப்படின்னு குறையக்கூடாது. இப்படி செய்தால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை இறக்குறான் பாருங்க. இன்னமன் நஸீஉ ஜியாதத்தன், யார் ஒருவர் அவர்களுக்கு மத்தியில் உள்ள அந்த நிலைகளில் ஒன்றை கூட்டுவாரோ, எது? ஃபில் குஃப்ரி யுதில்லு பிஹில்லதி கஃபரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித மாதங்களை மாற்றி வைப்பது என்று சொன்னால் கூட்டுவதோ குறைப்பதோ. நஸீஉன்னு சொன்னால் நிராகரிப்பில் மேலும் ஒரு அதிகரிப்பு செய்வதன் மூலமாக, மேலும் ஒரு அதிகரிப்போ அல்லது கூட்டுறதோ குறைத்தலோ இப்படி செய்வதன் மூலமாக அதை நஸஉ செய்வது, அதை என்ன சொல்கிறது, அதை பால்படுத்துவது. ஒரு தண்ணியில் 100 ml கிளாஸில் 100 ml தண்ணி முழுசாக போடப்பட்டு கொடுக்குறது. அதை நீங்கள் சிந்தினாலும் 100 ml சொல்ல முடியுமா? இல்லை, 100 ml மேலே ஒருத்தர் கூட்டுதலாக சேர்க்குறாரு. அப்போ என்ன வரும்? அது 100 ml நம்ம கணக்கீடு செய்வோமா? அப்போ கணக்கீடு என்பது அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அந்த 12 மாதங்களை ஒருவர் கூட்டுவதோ குறைப்பதோ செய்யக்கூடாது. அப்படி செய்வது என்ன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, அல்லாஹ் புனிதமாக்கிய மாதங்களில் எண்ணிக்கையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு ஆண்டில் அதை அனுமதிக்கப்பட்டதாகவும் மற்றொரு ஆண்டில் அதை தடுக்கப்பட்டதாகவும் ஆக்குகிறார்கள். எப்படி? அவர்களுக்கு வேணுங்கிற மாதிரி சிலதை ஹலாலான மாதங்களை ஹராமாக்கிக்கிறது, சில வேணுங்கிற மாதத்தில் புனிதமே இல்லாதது புனிதம்னு சொல்லிக்கிறது. அதாவது அவர்களுக்கு ஏற்ப அந்த மாதங்களுடைய அடையாளத்தை செய்வார்களே. ஆனால் முதல்ல என்ன சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? கூட்டுவதோ குறைத்தலோ. அதே போல் புனிதம் என்கிற அடிப்படையில் மக்களுக்கு மத்தியில் எதையெல்லாம் மக்களுக்கு மத்தியில் புனிதம் என்று சொல்லப்பட்டதோ அதை புனிதம் இல்லாத மாதிரியும், எதெல்லாம் ஹராம் புனிதம் இல்லாதது என்று சொல்லப்பட்டதை அந்த மதத்துக்குள்ளேயே அந்த மாதம் புனிதம் என்று சொல்லதுக்குள்ளே அதெல்லாம் கூடுன்னு சொல்லி ஒருத்தர் செய்கிறார். அப்படி பிளவு செய்கிறார், பால்படுத்துகிறார். அப்படி செய்தால் அவர் என்ன செய்கிறார்? என்ன பெரும் பாவம் சொல்லப்படுது இதில்? குஃபுர் செய்து விட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், குஃபுர் எந்த பெரிய பாவம் தெரியுங்களா? குஃபுர் எந்த அளவுக்கு பெரும்? விபச்சாரத்தை விட, வட்டியை விட, விபச்சாரத்தை விட மிக பெரும் பாவம் எது? நமக்கு மத்தியில் எது பேசப்பட்ட பாவம்னு கருதுகிறோம்? இஸ்லாத்தினுடைய தௌஹீதுடைய கிதாபு தௌஹீது படித்தவர்களுக்கு, அந்த ஃபிக்குடைய புரிதலோடு அந்த ஈமானை படித்தவங்களுக்கு சொல்லப்படக்கூடிய அறிஞர்கள் சட்டம் என்ன சொல்லுது? மார்க்கம் நமக்கு ஷிர்க்கு ஃபஸ்ட்டு பெரும்பாவம், அதுக்கப்புறம் என்ன வருது? குஃபுரு, அதுக்கப்புறம் தான் பெரும்பாவம்னு ஒரு பட்டியலே வருது. அப்போ கொஞ்சம் அதுக்கப்புறம் பெற்றோர்களுக்கு நோவினை செய்வதெல்லாம் பெரும்பாவம். நிறைய பேர் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா அதை சாதாரணமாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி பெற்றோர்கள், அது மிக பெரும்பாவம். விபச்சாரத்தை விட மிக பெரும்பாவமாக எது வருது? பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடிய வகையில் பேசுகிறது. அப்போ அதை விட பெரும்பாவம் என்ன? குஃபுரு. அதை விட பெரும்பாவம் என்ன? ஷிர்க்கு. பார்த்தீங்களா? அளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தில் எதையெல்லாம் அதனால தான் கொள்கையை படிங்க, அதனால தான் மார்க்கத்தை படிங்க, தௌஹீதை படிங்க, ஏகத்துவம்னா என்னன்னு புரியுங்க. அதை விட்டுட்டு பொழுதுபோக்காக நாம் சில விஷயங்களை பாவங்கள் என்று அறியப்பட்டதுனால நமக்கு இதெல்லாம் குஃபுரு ஷிர்க்குன்னு சொல்லும் போது என்ன ஆகிடுதுன்னா அது ஏதோ ஒரு தியரட்டிக்கல் சப்ஜெக்ட் மாதிரி நம்மளுக்கு புரியுது, ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் மாதிரி. அப்போ ஹிஜ்ரத்தினுடைய அந்த விஷயத்தில் நம்ம இந்த கலாச்சார ரீதியாக புரிதல் வேணுங்கிறதுனால இந்த விஷயத்தை நம்ம பேசணும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதத்தை மாற்றிய ஒரு வரலாற்று நபராக நமக்கு அறியப்பட்ட ஒருத்தர் தான் கத்தாஃபி. கத்தாஃபி என்ன செய்கிறான்னு சொல்கிறா, அவனுடைய மாதத்தில் அவன் ஆண்டு காலம் திணிக்கும் போது கத்தாஃபி எப்படி பண்ணுறான்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கல்ல அதிலிருந்து ஹிஜ்ரத்துடைய ஆண்டுகளை அவன் கணக்கிடுறான். யார்? கத்தாஃபி. இது வரலாற்று தகவலாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ யார் நம்மளுக்கு சமீப காலத்தில் இந்த ஆண்டில் குழப்பம் செஞ்சுற அளவுக்கு முஸ்லீமாக இருந்து ஒரு நாடையே ஆண்டு குழப்பம் செஞ்சதில் பார்த்திங்கன்னா இந்த கத்தாஃபி வராரு. அப்போ இந்த மாதிரி மக்களுக்கு மத்தியில் எப்படியெல்லாம் பால்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தவனா இல்லையா? அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக இந்த மாதங்களுடைய எண்ணிக்கையும் அதனுடைய புனிதத்துவத்தையும் இப்படி குஃபுர் என்கிற அதை பால்படுத்தினால் என்ன ஆகிடும்? குஃபருங்கிற மிக பெரும் பாவத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறத பார்க்குறோம். அதே போல் இந்த ஹிஜ்ரத்தில் நம்ம புரிய வேண்டிய முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால், இஸ்லாத்தில் ஒருவர் அல்லது ஒரு சமூகமாக ஒரு கூட்டம் ஒரு இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழல் வருதுன்னு சொன்னால் அவர்கள் வைக்கக்கூடிய முதல் நிலை என்ன? தாவா. அவர்கள் ஒரு கூட்டமாக ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க. அப்போ அவர்களுக்கு மத்தியில் ஒரு மிக பெரும் ஒரு மாற்றம்
மக்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரும் ஒரு ஒரு விழிப்புணர்வு, அப்போ ஒரு சமூக ஒரு கட்டமைப்பு, அப்போ ஒரு மிகப்பெரும் ஒரு சாம்ராஜ்யம் உருவாகுது, ஒரு ஆட்சி நிறுவக்கூடிய வருது. அந்த மாதிரி ஒரு ஆட்சி நிறுவக்கூடிய நிலையில் ஒருவர் எடுக்கக்கூடிய மிக உச்சக்கட்ட நிலை, ஆரம்ப நிலை என்ன? தாவா. நல்லா புரிஞ்சுங்க, ஆரம்ப நிலை என்ன? தாவா. இந்த மாதிரி சமூகத்தில் ஒரு ஆட்சி அதிகாரம் வரும் அளவுக்கு ஒரு சமூகம் உருவாகுமே ஆனால், அப்போ அந்த இடத்தில் அந்த ஆட்சியாளர் செய்யக்கூடிய மிக உச்சக்கட்ட ஒரு ஒரு என்னது ஒரு ஏவல் என்ன? ஜிஹாத். அப்போ இந்த தாவாக்கும் ஜிஹாதுக்கும் இடைப்பட்ட உள்ள ஒரு புரிதல் தான் இந்த ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் எங்கே வருது? ஒரு தாவாவுடைய நிலையிலிருந்து மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம், இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்திலும், சமூகத்தில் எல்லோரும் இஸ்லாத்திற்கு வந்து ஒரு சமூக கட்டமைப்பு அமைத்து அதில் ஆட்சி அதிகாரம் வரைக்கும் ஒரு ஆட்சியாளரே வந்து இஸ்லாமிய ஆட்சியை நிறுவக்கூடிய நிலையில் வரும் பொழுது அவர்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய உச்சக்கட்ட ஒரு ஏவல் தான் என்னது? ஹிஜ்ரத். ஜிஹாத். அப்போ இது இரண்டுக்கும் மத்தியில் உள்ளது தான் என்னது? ஹிஜ்ரத். இப்போ இந்த ஹிஜ்ரத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத்தை பெரும்பான்மையான மக்கள் தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, முஹர்ரம்ங்கிற மாதத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சதா சில பலவீனமான முஸ்லீம்கள் பேசுகிறாங்க. எப்படி? முஹர்ரம்னு சொன்னால் ஹிஜ்ரத் வருது இல்லை, ஹிஜ்ரத் 1, 2 நம்ம கணக்கு பண்ணிடுறோமே. அப்போ சில முஸ்லீம்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, பலவீனமான அந்த மார்க்க விஷயங்கள் தெரியாத முஸ்லீம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், முஹர்ரம் உள்ள தான் ரசூல் ஸல்லல்லாஹு ஹிஜ்ரத் செஞ்சாங்க போல இருக்குன்னு. வளர்ந்தவங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டுகளுடைய ஆரம்ப கணக்கீடாக இஸ்லாமிய சமூகத்தில் அடையாளப்படுத்த வேண்டும், ஒரு கலாச்சார ரீதியாக அடையாளப்படுத்த வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு மஷூரா தான் இது. ஆண்டை நாம் எதை வைத்து கணக்கீடு ஆரம்பிப்பு செய்வது, இஸ்லாமிய வரலாற்றில் நாம் எப்படி அதை அடையாளப்படுத்துவதுன்னு சொல்லும்போது, ஒருவர் சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பிலிருந்து, இன்னொரு சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40 ஆண்டு அவர் நபித்துவத்தில் வந்ததிலிருந்து, இப்படின்னு கருத்து கணிப்புகள் வரும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவிப்பு செஞ்சாங்க. எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் அது யாராக இருக்கும்? கான உமர். அது யாராக இருப்பார்? உமர். இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சமூகத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருடைய உள்ளத்தில் அவன் சில விஷயங்களை போடுவான், உள்ளத்தில் போடுவான். மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ் நம்ம எப்படிலாம் அறியப்பட்டிருக்கிறோம்? முஅஜிசத், கராமத் இல்லையா? இன்னொன்று என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே நேரில் வருவாங்க, அவங்க வஹீங்கிற அடிப்படையில் அல்லாஹ்விடமிருந்து ஒரு செய்தியை கொண்டு வந்து சொல்லுவாங்க. இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுவும் இந்த முஹர்ரத்துடைய புனிதமான ஒரு விஷயத்தில் நம்ம பார்ப்போம், அவர்களுடைய உள்ளத்தில் போடுவோம். உதாரணத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் நபியா? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் என்ன மிக பிற சிறப்புக்குரிய ஒரு வரலாற்று ரீதியான ஒரு வரலாறை சொல்லப்பட்ட ஒரு பெண்மணியா? ஆனால் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக பெரும் ஒரு நபியாக தேர்ந்தெடுக்க போறான் என்பது யாருக்கு? அல்லாஹ்க்கு மட்டும் தானே தெரியும். அப்போ ஒரு கட்டத்தில் எல்லா பிள்ளைகளையும் கொன்று குவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் வாழ்ந்த மிக கொடுங்கோலனான ஃபிரௌனுடைய ஆட்சியில் தன்னுடைய பிள்ளையையும் பாதுகாக்க வேண்டும் என்று வருது இல்லையா? இப்போ இந்த செய்தியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறித்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இது போன்று ஒவ்வொரு சமூகத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருடைய உள்ளத்தில் சிலவற்றை போட்டால் அதனுடைய வெளிப்பாடு, அவர்களிடமிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியானது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹீன் இறக்கக்கூடிய நிலைக்கு அந்தஸ்துடைய ஒரு நிலையாக அந்த விஷயம் வெளிப்படும். எப்படி? அதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 22 அல்லது 23 வசனங்கள் அவங்க பேசுனாங்கன்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கின வசனங்கள், அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய வசனங்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, எனக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு சமூகத்திலும் சொல்லப்பட்ட ஒரு மனிதர் இருப்பாரே, அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து அவருடைய உள்ளத்தில் போட்டு அவரிடமிருந்து வெளிப்படுமே, அப்படிப்பட்ட ஒவ்வொரு சம்பந்தப்பட்ட மனிதர் இருப்பாரே, ஆனால் எனது சமூகத்தில் அப்படிப்பட்ட நபர் யார்? உமர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்தஸ்து எந்த அளவு இருக்குன்னு பாருங்கள். ஏற்கனவே நமக்கு தெரியும், அவர் அஷரத்துல் முபஷராவின் சிறப்பு நன்மாராயம் சொல்லப்பட்டவர், அவர் வாழும் பொழுது சொர்க்கம், இப்படி நிறைய இருக்குது இல்லையா? அதெல்லாம் தவிர்த்து இதுவும் ஒரு சிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த மஷூரா செய்து அதனுடைய ஆரம்பம், இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் என்று நம்ம கணக்கிடும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து சொன்னாங்க. இப்போ நாம் ஏற்கனவே சொன்னோம், ஹிஜ்ரத் எந்த இடத்துக்கு வருது? தாவா ஜிஹாதுக்கும் இடைப்பட்ட நிலையில் வருது. இப்போ ஹிஜ்ரத் என்பதை நாம் எடுப்பில் நேரடியாக புரியும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போன ஹிஜ்ரத் என்று எடுப்போம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முன்னாலே 3 ஹிஜ்ரத் செஞ்சுருக்கிறாங்க.
ஹிஜ்ரத் என்று வரலாறுல சொல்லப்பட்டிருக்கு. 3 ஹிஜ்ரத், சில பேர் 2 ஹிஜ்ரத் சொல்லுவாங்க. அபிசீனியா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு போனதும் ஹிஜ்ரத்து தான். இங்கிருந்து விரட்டப்பட்டு காஃபிர்களுக்கு மூலமாக ஒருவருக்கு ஏவப்பட்டு அவருடைய உதவி ஒட்டகத்தெல்லாம் கொடுக்கப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போகிறாங்க? தாயிஃபுக்கு சென்றாவது சொல்லிவிட்டு வரணும்னு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, ஹிஜ்ரத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாம் எப்படி படிக்கிறோம், வரலாறு தவறாக புரியப்படுதுன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, தாயிஃபில் போய் செய்தியை சொல்லிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அந்த நோக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் பண்ணல. இங்கே எங்கேயுமே இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லாத பட்சத்தில், இந்த ஷிபு அபு தாலிப்லாம் அதுக்கப்புறம் வருது. ஆனால் அபு தாலிபும் எந்த வகையிலும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது மார்க்க ரீதியான ஒரு அழைப்புதலை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்வதற்கு மிக பெரும் சுமையாக கருதப்பட்ட காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போகிறாங்க? தாயிஃபுக்கு போய் அங்கே இஸ்லாத்தை பற்றி சொன்னால், அங்கே யாருக்கு போய் முதல்ல சொல்கிறாங்க? தலைவர்களை பார்த்து தான் சொல்கிறாங்க. ஏன்னா தலை திருந்துனா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு எப்படி நம்ம சரியாகுமோ, ஏன்னா தலையில் தான் மூளை இருக்குது, தலையில் தான் கண் இருக்குது, தலையில் தான் நுகர்வு இருக்குது, தலையில் தான் பேச்சுறது இருக்குது, தலையில் தான் கேட்குறது இருக்குது. 5 புலன்கள் சொல்கிறாங்களே, இதில் மிக எல்லா புலன்களும் எங்கே இருக்குது? தலையில் தான் இருக்குது. அப்போ தலையோடைய தலைவர்களை சந்தித்து அவர்கள் மூலம் அவர்கள் மார்க்கத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால், அந்த இப்போ நீங்கள் மதினா விடுங்க, மதினால ஆரம்ப காலத்தில் தலைவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னால், முஸ்லீம் சமூகத்தில் அந்த அன்சாரி தோழர்கள்லேயே மிக பெரும் அந்த செல்வாக்கு மிக்கவர்கள் இஸ்லாத்தை எடுக்கலன்னு சொன்னால், அவ்வளோ சுலபமாக மதினால போய் உட்காந்துட முடியுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹிஜ்ரத் என்பதை, ஹிஜ்ரத் நம்ம மக்காவிலிருந்து மதினாவுக்கு முன்னாலேயே ஹிஜ்ரத் என்பதை எங்கே வச்சிருக்கிறாங்க? அபிசீனியாவுக்கு பயணம். இந்த அபிசீனியாவில் இருந்த ஆட்சியாளர் யாரு? கிறிஸ்துவனு. எத்தியோப்பியா அபிசீனியான்னு சொல்லப்படுற அந்த நாடு, அதில் யார் இருந்தா? கிறிஸ்துவர் ஆட்சியாளர் செய்தார். அப்போ ஒரு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நோக்கம் என்னவா இருக்கணும்னு சொன்னால், குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நான் இந்த மார்க்கத்தில் உள்ள விளிமங்களை நான் என்னால் இயன்றவற்றை நான் இந்த அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழல் அமையக்கூடிய நிலையில் எந்த இடம் இருக்கோ நாங்கள் பயணிக்கிறது தான் ஹிஜ்ரத். எப்படி? மார்க்கத்தை ஃபாலோ பண்ணணும். இங்கே கஷ்டம் இருக்குது. இப்போ உதாரணத்திற்கு ரோஹிங்கியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவர்கள் பயணிக்க செய்யணும்னா நம்மளுக்கு தெரிந்தப்பட்ட ஒரு உதாரணம். அவங்க பயணிக்கணும்னா எங்கே பயணிக்கணும்? உடனே சொல்கிறார் உடனே நம்ம என்ன சொல்லக்கூடாது, முஸ்லீம்கள் நிறையா இருக்கக்கூடிய, முஸ்லீம்கள் ஆட்சி செய்யக்கூடிய நிறைய முஸ்லீம்கள், இப்படி இஸ்லாத்தை சார்ந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஹிஜ்ரத் எங்கே முதல்ல செய்யப்பட்டது? இஸ்லாத்தில் ஒரு முஸ்லீம் இல்லாத, ஆனால் நமக்கு பாதுகாப்பாக நாம் செய்யக்கூடிய அந்த மார்க்கத்தில். அப்போ இன்றைக்கி இப்படி நம்ம பார்த்தோன்னா ஹிஜ்ரத் செய்யக்கூடிய இன்றைக்கி உள்ள நாடு எத்தனை நாடு? நிறைய நாடு. இந்தியாவில் நம்ம நிறைய பகுதிகள் இருக்குது. இஸ்லாம் சுதந்திரமாக நம்ம பேசலாம், தாவா நடக்குது. ஸ்ரீலங்காவில் இருக்குது இல்லையா? அதே போல் இந்தோனேசியா இருக்குது. நிறைய நாடுகள் இருக்குது. ஏராளமான நாடுகளில் நீங்கள் இஸ்லாத்தை இதுவாக போய் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. இப்போ ஹிஜ்ரத் என்று முதல்ல நாம் இதை புரியணும். ஹிஜ்ரத் என்பது நம்மளுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு சூழல், நிம்மதியான ஒரு சூழல் அமையுமானால் அந்த இடத்திற்கு பயணிப்பது. எப்படி பயணிப்பது? நோக்கம் என்ன? அல்லாவுக்கு நான் கட்டுப்பட்ட ஒரு அடியானாக எனது குடும்பத்தோடு சார்ந்து நான் வாழணும். இப்படி தான். அங்கே போனால் பொருளாதாரம், அங்கே போனால் பிஸ்னஸ், அங்கே போனால் பிள்ளைக்கு எஜுகேஷன், இப்படிங்கிற இதை மட்டுமே இலக்காக வைத்து ஒருவர் ஹிஜ்ரத் செய்தால் அது ஹிஜ்ரத்தில் வராது. மன்கான ஹிஜ்ரத்துஹும் இலல்லாஹி வ ரசூலுஹி, அல்லாவுக்கும் தூதருக்காக வேண்டி மட்டுமே ஹிஜ்ரத் செய்தார். அதுதான் என்னது? ஹிஜ்ரத்துஹு, அதுதான் ஹிஜ்ரத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அல்லாவும் வெறும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டும் என்று மட்டுமே நிறைய முஹாஜிரீன்கள் ஹிஜ்ரத் செஞ்சாங்க. இது ஒரு பகுதி. இன்னொன்று என்னென்னா, ஹிஜ்ரத் செய்ய முடியாத 2 நபர்கள் உண்டு. ஒன்று என்னன்னு சொன்னால், எல்லா சந்தர்ப்பங்களும் இருந்து எல்லா வாய்ப்புகளும் இருந்து அவர் ஹிஜ்ரத்தே செய்யலை. எல்லா சந்தர்ப்பங்களும் இருக்குது, எல்லா வாய்ப்புகளும் இருந்து ஒருத்தர் ஹிஜ்ரத்தே செய்யலை. நல்லா புரிஞ்சுங்க. தாவாக்கும் ஜிஹாதுக்கும் நடுவில் என்னது? ஹிஜ்ரத். ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்தால் முதல்ல அவர் சத்தியத்தை உணர்கிறார், அவர் அதன்படி வாழ்கிறார். அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை மக்களுக்கு எத்தி வைக்காத வரை அல்லது அவர்களிடமிருந்து வெளிப்படாத வரை ஒருவரும் இஸ்லாத்துக்கு வரமாட்டாங்க. வருவாங்களா? அவர்கிட்டையும் இஸ்லாம் வெளிப்படலை, அவரும் வாயை திறந்து இஸ்லாம் சொல்லலை. யார் இஸ்லாத்துக்கு வருவா?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்கள் உதாரணமாக எடுங்க. அவங்க வாய்மொழியாக மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தவர்களும் உண்டு. அவர்கள் தாங்கள் மட்டுமே தனக்கு ஏற்ற நிலையில் இஸ்லாத்தின்படி கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள் உண்டு. இப்போ இந்த 2 இடத்துலையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு? தாவாவாக தான் இருந்திருக்கு. ஒன்று பேச்சு வழமையில் அறிவு கொடுக்கப்பட்டு பிரச்சாரம் செய்தவர்களாக நபித்தோழர்கள் இருந்தாங்க. இன்னும் சிலர் என்னது பிரச்சாரம் செஞ்ச பெரிய ஒரு நபி அந்த மாதிரி வராது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையே பிறர் பார்த்து இஸ்லாத்துக்கு வந்ததெல்லாம் நம்ம வரலாறுல படிக்கிறோம். இப்போ இந்த நிலையில தான் தாவா இருந்து. இதுக்கு அடுத்து இஸ்லாமிய ஆட்சி இருந்து அங்கே மக்களுக்கு மத்தியில் ஒரு ஏவல் வரும்போது தான் உச்சகட்ட நிலையாக என்ன வருது? ஜிஹாது வருது. அப்போ இடைப்பட்ட காலத்தில் இடையில யார் ஒருவர் இஸ்லாத்தில் தனிநபரோ குடும்பமோ ஒரு ஊரோ அல்லது ஒரு மக்களோ அவர்களுக்கு மார்க்க ரீதியான ஒரு சுமை, மார்க்க ரீதியான ஒரு பெரிய பிரச்சனை, அவங்களால வாழவே முடியலை, மானம் போகுது, மரியாதை போகுது, அவர்களை இழிவுபடுத்துகிறாங்க, அவர்களுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு மிகப்பெரும் இட்டுக்கட்ட ஒரு என்ன சொல்கிறது இருள்பட்ட ஒரு சூழல் வருமானால் அவங்க எடுக்க வேண்டிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்ட உன்னதமான ஒரு இடம் என்ன செய்யணும்? அவங்க ஹிஜ்ரத்து செய்யணும். இது நிறைய பேர் செய்கிறதில்ல. பொருளாதார ரீதியாக ஹிஜ்ரத் செய்தவர்கள் எண்ணிக்கை கூட, அதே போல் பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல படிப்பு இங்கே கொடுக்குறாங்க, அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயணித்தவர்கள் கூட. இப்படி இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஹிஜ்ரத்தை நம்ம அடிக்கடி இந்த வருடந்தோறும் நம்மளுக்கு முஹர்ரம் வந்தால் ஹிஜ்ரத் வருது. ஆனால் ஹிஜ்ரத்து நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி பிரதிபலிக்குதுன்னு இதை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது சொல்கிறாங்க, ஹிஜ்ரத் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்க பாருங்க, இன்ன இத்தத ஷுஹூரு இந்தல்லாஹி, இது நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் ஒருவருடைய வாழ்க்கையில் ஹிஜ்ரத் என்பது, இப்போ ஹிஜ்ரத்துங்கிறது நம்ம எப்படி நினைக்கிறோம்? உடல் ரீதியாக ஒரு பயணிக்கிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்க? நஹா அல்லாஹி அன்ஹு, என்ன சொல்கிறாங்க? நஹா அல்லாஹி அன்ஹு, உங்களில் ஒருவர் நஃப்ஸு உள்ளத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய மாற்றம் என்பதே ஹிஜ்ரத்து. ஹிஜ்ரத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஹிஜ்ரத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? ஹிஜ்ரத் என்பது உள்ளத்தால் நீங்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய, அந்த உள்ளம் பயணிக்குது, அப்படி பயணிப்பதே ஹிஜ்ரத்துன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ முதல்ல ஆரம்பத்தில் நம்ம எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு ஹிஜ்ரத் என்ன? மனசை சரியாக நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கட்டுப்பட்ட நிலையில் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று உளம் ரீதியாக நான் என்னுடைய உள்ளத்தை நான் மாற்றிக்கொண்டேன் என்று சொன்னால் என்ன வருது? அது ஹிஜ்ரத் வருது. அதனால தான் நம்ம ஆரம்ப வசனத்தில் நம்ம பார்த்தோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபலா ததிலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், உங்களில் ஒருவரும் அநீதி செய்யக்கூடாது. என்னது அநீதினா? என்னது? பாவங்கள் செய்யாத நிலையில் எவர் ஒருவர் உங்களுக்கு மத்தியில் இருப்பாரோ அதுதான் புனிதமிக்க இந்த மாதங்களில் நீங்கள் கடக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹர்ரம் என்று சொல்லும் பொழுது ஹரம் ஷரீஃப், என்ன ஹரம் ஷரீஃப்? என்ன ஹராம் நடக்குதா? என்னது ஹரம் ஷரீஃப்னா என்ன வருது நமக்கு? தடுக்கப்பட்டவை. அதனால தான் இங்கே இடத்துலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபலா ததிலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், எப்படி சொல்லப்படுது? உங்களுக்கு மத்தியில் நீங்கள் அநீதி இழைக்காத நிலை அப்படின்னு வருது. அப்போ நமக்கு பாவம் செய்யாத ஒரு நிலையில் இருக்கும்போதே புனிதமிக்கது, அதுவே நன்மை. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மார்க்கத்தில் படிக்கும் போது பார்க்குறோம், நன்மையை செய்வதை எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டதோ அதே அளவுக்கு தீமையின் பக்கமும் தீமையான விஷயங்களையும் இஸ்லாம் சொல்லியிருக்கா இல்லையா? இப்போ நீங்கள் பாருங்கள், ஒருத்தர் நல்லதே செய்யலை, அதே இடத்துல தீங்கும் செய்யலை. இப்போ ஒரு நல்லது செய்கிறாருன்னு தான் அர்த்தம். அவர் நல்லது செய்யலைனா கூட எதுவும் சொல்ல மாட்டாருங்க. அவர் நல்லதே செய்யலைனா கூட அவர் பிரச்சனையே எதுலையும் தலையிட மாட்டாருங்க. அவர் மூலமாக பிரச்சனையே வந்ததில்லைங்க இப்படின்னு ஒரு நபரை சொல்கிறாங்க. அவர்கிட்ட நல்லது பார்த்ததில்லை, நல்லது செய்கிறதில்லை, நல்ல விஷயமா பேசுகிறதும் கிடையாது. ஆனால் வராது போகிறாருன்னா தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கார், அதுவும் நல்லது தானே? புரியுதா? அவருக்கு என்ன வருமோ வராத செய்ய மாட்டேங்கிறார். அப்போ அதுவும் நல்லது தான்றதை நம்ம புரிஞ்சு வைக்கிற இயல்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தில் அதை தான் ஒரு சட்டமாக சொல்லப்படுது. அதில் அப்போ முஹர்ரம் அப்படின்னு சொல்லும் போது தடுக்கப்பட்டவைகளை இஸ்லாம் இந்த மாதிரி புனிதமிக்க மாதங்கள், அதனால தான் மற்ற மாதங்களுக்கெல்லாம் அந்த முஹர்ரம்ங்கிற அந்த வார்த்தை மற்ற மாதங்களுக்கெல்லாம் ஒட்டாமல் இந்த மாதத்தினுடைய பெயரே முஹர்ரம்னு வருதுன்னா எந்த அளவிற்கு நாம் பாவத்திலிருந்து உள ரீதியாக உள்ளத்தின் ரீதியாக நாம் ஹிஜ்ரத்து செய்யணும்.
விளந்தவங்களுக்கு. அப்போ ஆண்டோடைய முதல் மாதத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஹர்ரம்ங்கிற பெயரை கொண்டு நமக்கு இந்த ஹிஜ்ரத்தின் அடிப்படையில் ஆண்டு நிர்ணயித்து இந்த மாதத்தையும் புனிதமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த மாதத்தை நாம் எந்த அளவிற்கு புனிதமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஹிஜ்ரத் செய்யணும் உள்ளத்தாளனுங்கன்னு நம்ம இங்கே வந்து பதிவு செய்யணும். அதே போல் பாருங்கள், நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஃபிரௌனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரும் கடுங்கோலன். அவன் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் கூட அவன் அந்த அளவிற்கு மக்களுக்கு மத்தியில் ஆண் பிள்ளைகளை கொன்றான், அந்த மாதிரி என்னது பெரும் பாவியாக இருந்தான். நான் தான் ரப்பு, ஆனால் ரப்புக்கும் ஆலா அப்படிலாம் தன்னை மிகவும் பிரகடம் செய்து மக்களுக்கு மத்தியில் ரப்பு என்று சொல்லி கொண்டிருந்தான். அப்படிப்பட்டவனுக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து அவர்களுடைய குடும்பத்திலேயே வளர்ந்து ஆசியா அம்மையாருடைய வளர்ப்பில் வளர்ந்து பின்னால் அவர்களுக்கும் அல்லாஹ் ஈமானை கொடுத்து அவங்களும் இஸ்லாத்தில் வந்து இப்படி ஒரு மிகப்பெரும் அந்த இடத்துல நீங்கள் இஸ்லாத்தில் வந்தவங்களுடைய நிலைகள்லாம் பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லும் போது இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் என்ற ஒரு பட்டியல் நீங்கள் வரலிட்டு என்னும் போது மிகப்பெரும் சோதனையான ஒரு மிகப்பெரும் பயங்கரமான சுச்சுவேஷனில் இஸ்லாத்துக்கு வந்தவங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மந்திரம் வைத்து அவர்களுக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தடியை போட சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் சூனியக்காரங்களை எல்லாம் அழைத்து தான் அந்த காட்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரங்கேறியதை நமக்கு குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம், ஏன்னா இவர் செய்கிறது மந்திரம் இல்லை, இவர் செய்கிறது சூன்யம் இல்லை, நாங்கள் செஞ்சது தான் சூன்யம். இவர்களுக்கு போட்ட தடி என்ன ஆச்சு? சின்ன சின்ன பாம்பா கயிறாக போச்சு. அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் போடுறாங்க. என்ன ஆச்சு? எல்லாத்தையும் விழுங்கி விட்டு மீண்டும் அவர்களிடம் தடியாக வந்தது. இப்போ இதை பார்க்கும் பொழுது சூன்யம் செய்தவர்கள் எல்லோரும் அங்கீகரித்து என்ன பண்ணிட்டாங்க? நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் எதன் மீது ஈமான் கொண்டிருக்கிறாரோ அந்த ரப்பு மீது நாங்கள் ஈமான் கொண்டோம். அந்த இடத்துல ஃபிரௌனுக்கு முன்னாடி அவன்தான் அழைப்பு செய்யக்கூடிய அந்த காட்சி வருதுன்னா, இப்போ ஈமான் எந்த அளவிற்கு நமக்கு வரலாறு ரீதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்கள். நாம் என்ன நினைக்கிறோம்? சுலபமாக ஏசி போட்டு வாங்கப்பா மார்க்கம் தெரிந்து கொள்ளலாம், மார்க்கத்தின் அடிப்படையில் வாழலாம் என்று ஒரு சாதாரணமாக அழைப்பு விட்டால் எனக்கு வேலை இருக்குது, நான் வரலை, எனக்கு அது இருக்குது இது இருக்குதுன்னு காரணம் சொல்லக்கூடிய நிலையில் நம்மளுடைய போக்கு இருக்குமேயானால் நாம் என்னத்தை போய் நம்ம அல்லாஹ் கிட்ட சொல்ல முடியும்? இங்கே வருவது புனிதம் என்றோ இங்கே வந்தால் சொர்க்கம் என்றோ சொல்ல முடியாது. நம்ம எல்லோரும் ஒரு விதமான ஒரு நல்ல எண்ணம் கொண்டு மார்க்கத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் கருத்து நமக்கு மத்தியில் புரிந்து அதை நினைவுபடுத்தி அதன் மூலமாக நம்மளுடைய உள்ளத்தில் பாவத்தை நம்ம விலகிற ஒரு விஷயம் வருதுன்னா அது நல்லதா இல்லையா? அதுக்கு தானே வாழ்கிறோம் நம்ம. அப்போ முஹர்ரம் மாதத்தில் நம்ம உள்ளத்தால் மாறக்கூடிய நிலை எந்த நிலையிலும் பாவத்தின் பக்கம் போடக்கூடாது. இது வரைக்கும் நாம் செஞ்ச பாவத்தை இனிமேல் செய்யக்கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரும் என்ன சொல்ல ஒரு உறுதிப்பாட்டை நம்ம எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த முஹர்ரம் மாதம் இருக்குது. அதே போல் பாருங்கள், சூரா யூனுஸில் வஜா வஸுனா பி பனி இஸ்ராஈல அல் பஹர ஃபஅத்பஅஹும் ஃபிர்அவுனு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது மேலும் இஸ்ராயேலின் சந்ததியினரை நாம் கடலை கடக்க வைத்தோம். யார் கடக்க வைக்கிறா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கடலை நீங்கள் கடந்து தான் நீங்கள் ஃபிரௌனிடம் தப்பிக்க வேண்டும்ங்கிற ஒரு சூழ்ச்சியை போட்டதை யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதை சொல்லி காட்டிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான், கொடுமையையும் பகைமையையும் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தார்கள். 2 விஷயத்தோடு பின்தொடர்ந்த அந்த படை எதை எப்படி இருக்கும்னு பாருங்கள். சாதாரணமாக ஒருத்தனை வந்து விரட்டி அவனை கொல்லணும்னு நினைக்கிறது வேற. அல்லாஹ் 2 சேர்த்து சொல்கிறான்னா அவன் எவ்வளோ வீரியமாக அவனை கொன்னே தீர்வேன் அப்படிங்கிறது. கொல்லணும்னு போகிறவனும் கொன்னே தீர்வேங்கிறது வித்தியாசம் இருக்குது. கொல்ல பொண்ணு போகிறவன் சந்தர்ப்பம் இல்லைன்னா ஏதாவது அமையலைன்னா போயிடுவான். கொன்னே தீர்வேனா அவன் கொல்லாத வரைக்கும் அவன் விடவே மாட்டான். எங்கே போனாலும் நீங்கள் அவன் கொல்ற வரைக்கும் அவன் திரட்டிக்கிட்டே வருவான். அந்த அளவிற்கு பகைமையோடு அவர்கள் செய்த அந்த விரட்டிய அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், அவனை மூழ்கடிக்க வேண்டிய நேரம் நெருங்கிய போது. யாரை? மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி துரத்திட்டு வராங்க ஃபிரௌனுடைய கூட்டம். ஃபிரௌனுடைய கூட்டமும் கடல் விலகுது, கடலோடு சேர்ந்து பின்தொடர்ந்து வரான். அந்த நொடியில் அவனை கடலில் மூழ்கடிக்கக்கூடிய நேரத்தில் அவன் என்ன சொல்கிறான்? ஃபிரௌனு, நான் இந்த பனு இஸ்ராயேல் மக்கள் எந்த ரப்பின் மீது எந்த இறைவன் மீது ஈமான் கொண்டார்களோ அவர் மீது நானும் ஈமான் கொள்கிறேன் என்று அந்த இடத்துல, அதுவும் சாக்கு போக்கான, நானும் அல்லாவின் மீது ஈமான் கொள்கிறேன், நானும் மூசா அலைஹிஸ்ஸலாம் எதை ஏவினாரோ அதன் மீது ஈமான் கொள்ளுன்னு சொல்லாமல் அப்போ கூட எப்படி சுற்றி வளைச்சி வராரு? இந்த பனு இஸ்ராயேல் எந்த இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறாங்களோ அதன் மீது நானும் வைக்கிறேன். அதனால் இன்னொரு இடத்துல ஹதீஸில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்களாம், இந்த மூழ்கடிக்கக்கூடிய காட்சி அந்த நேரத்திலே
அவர்கள் களிமண்ணை எடுத்து அவருடைய வாயில் நான் போட்டேன். காரணம் என்னவென்று சொன்னால் அதன் மூலம் அந்த ரஹமத்தை அவன் அடைந்து விடுவான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸ் வருது, இன்னல் ஈமான் லா யக்லுக் ஃபில் ஈமான் லா தௌபத்தல் அப்தி மாலம் யுகர்கிர். இன்னல் ஈமான லா யக்புலு தௌபத்தல் அப்தி மாலம் யுகர்கிர். ஒரு அடியானுடைய உயிர் தொண்டை குழியும் அடையும் வரை அவனுக்கு என்னது, தௌபாவுடைய வாயுல் திறந்து வைக்கப்படும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் கொடுங்கோலன் என்று தெரிந்திருந்தாலும் நாம் முதல்ல செஞ்ச இந்த ஹிஜ்ரத்துக்கு முதல்ல ஆரம்பத்தில் என்ன செய்யணும், தாவா. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் கொடுங்கோலன் போனால் எல்லாரையும் கொன்று குளித்தவன் அடைய வீட்டில் தன்னுடைய வளர்ப்பிலே வளர்ந்தவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி என்று அடையாளப்படுத்தி நீ போயின்னு சொல்லி எதை முதல்ல ஆரம்பிக்கிறார் அவர், தாவா. அதற்கு பின்னால் விரண்டு ஓடுறாரு. விரண்டு எதை கொண்டு ஓடுறாரு, திறத்துறாங்கன்னு ஓடுறாரு. ஆனால் அதே சமயம் மார்க்கத் ரீதியாக அந்த சமூகத்தை கூட்டி கொண்டு ஏதாவது ஒரு இடத்துல வாழ வேண்டும் போகிறார். என்ன சொல்லுது அது, ஹிஜ்ரத்து. அவர் சென்றடைந்து பின்னால் வாழ்ந்து அவர்கள் போர் செய்யக்கூடிய சூழ்நிலையில் ஒரு ஆட்சி அமைப்பாளராக வந்தால், ஆட்சி அதிகாரம் ஒரு அமைந்தால் அவர்கள் ஏவக்கூடிய உன்னதமான ஒரு விஷயம் என்ன, அதுதான் ஜிஹாத். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், ஜிஹாதையும் புரியாமல், ஹிஜ்ரத்தையும் சரியாக புரியாமல், தாவாவோடைய நிலையும் புரியாமல், இன்றைக்கி தாவா செய்யக்கூடியதெல்லாம் போய் ஜிஹாத் அளவுக்கு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. பேச்சே ஜிஹாதாக இருக்குது, செயல்பாடே ஜிஹாதாக இருக்குது. எங்கே தாவா இருக்குது? அப்போ நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், நம்ம இருக்கக்கூடிய சூழலில் நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஜிஹாதா, ஹிஜ்ரத்தா, எதை செய்யணும்? தாவா. இந்த மூணை விட்டால் உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. அப்போ தனிநபரோ ஒரு சமூகமோ ஒரு கட்டமைப்பில் நம்ம முஸ்லீம்களாக இருக்கிறோன்னா நாம் அடிப்படையில் நமக்கு செய்ய வேண்டிய அடிப்படை விஷயம் தாவா. ஏன்னா நமக்கு இங்கே ஹிஜ்ரத் வேலை இல்லை. நம்ம சமூகமாக நம்மளுடைய மார்க்கத்தை இங்கே ஃபாலோ பண்ணுறதுக்கு எல்லா விதமான ஒரு நிம்மதியான ஒரு இடம் கொடுத்துட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இதே போல் இது ஆட்சியாளர் நம்மளால் ஜிஹாத் பண்ணணும் போக முடியுமா? இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலும் இல்லை. இப்போ நமக்கு செய்ய வேண்டியது தாவா. இப்போ இது எல்லா நிலைகளும் நாம் இந்தியா போகிறோம், ஸ்ரீலங்கா போகிறோம், இந்த மாதிரி ஓமான் இருக்கோம், துபாய், இந்த மாதிரி எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் நாம் ஒன்றை மறந்துடக்கூடாது. எல்லா நேரங்களிலும் நாம் செய்யக்கூடிய ஹிஜ்ரத்துங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்கிறாங்க? முதல்ல உள்ளத்தின் அடிப்படையில் மாறக்கூடியது தான் அந்த ஜிஹாதனுடைய அடையாளம். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நம்ம முடிவு செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வளர்ப்பை குறித்து அல்லாஹ் அந்த மரணத்தை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, லம்ம அக்ரகல்லாஹு ஃபிர்அவுன கால அமன்து அன்னஹு லா இலாஹ இல்லா அல்லதி ஆமனத் பிஹி பி நூஹு பனு இஸ்ராயில். இஸ்ராயலுடைய மக்கள் ஈமான் கொண்டதன் மீது நானும் ஈமான் கொள்ள. எப்போ வருது? மரண தருணாயில் வருது. அப்போ நாம் எப்பொழுதெல்லாம் இந்த முஹர்ரம் மாதம் நமக்கு ஹிஜ்ரத்தை நினைவுபடுத்துதோ, எப்பொழுதெல்லாம் இந்த முஹர்ரம் மாதம் நம்மளுடைய ஆண்டுடைய முதல் மாதத்தை நினைவுபடுத்துதோ, எப்பொழுதெல்லாம் முஹர்ரம் மாதத்தில் நாம் உள்ளத்தால் ஹிஜ்ரத் நான் மாறணும், நான் திருந்தணும், என்னுடைய இதெல்லாம் செய்ய வேண்டும் நினைக்குமோ, நாம் அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மரணத்தை குறித்து தான் இந்த வெற்றி சொல்லப்படுது. நல்லா புரிஞ்சுங்க. நாம் எல்லாம் நினைக்கிறோம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்டவர்களுடைய வெற்றியை மட்டுமே இலக்காக வைத்து நினைவுபடுத்தக்கூடிய மாதத்தில் உள்ள அந்த அஷூரா நோன்புன்னு நினைக்கிறோம். அதனுடைய எதிர்பக்கம் என்ன? அவ்வளோ கொடுங்கோலனாக இருந்த ஃபிரௌனுக்கு அல்லாஹ் வாய்ப்புகளை வழங்கி தாவாவை செஞ்சு அவன் என்ன செஞ்சான்? அறிவையும் அவனுடைய திமிரையும் அவனுடைய பதவியும் அவனுடைய அதிகாரத்தையும் பயன்படுத்தி அவன் எதிர்வினை செய்யக்கூடிய வகையில் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கவும் இல்லை, நபியோடைய அந்த அழைப்புதலை ஒப்புக்கொள்ளவும் இல்லை. அப்போ எது அவனுக்கு முந்திச்சு? எது அவனுக்கு முந்துது? அவனுடைய அறிவு. எது அவனுக்கு முந்துது? அவனுடைய பதவி. எது அவனுக்கு முந்துது? ஆனால் எது முந்தி இருக்கணும்? எதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முற்படுத்த வேண்டும் என்று வாழ்க்கையில் அவனுக்கு அழைப்பு விடுத்தானோ அதையெல்லாம் பிற்படுத்தினால் அவனுடைய மௌத் முற்படக்கூடிய நிலையில் வந்த பொழுது அவனுக்கு ஈமான்ங்கிற அந்த ரஹ்மத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்து விட்டான். இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மளுடைய நிலையும் நாம் என்ன நினைக்கிறோம்னா, இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது நம்ம மாறிடலாம், இன்னும் கொஞ்சம் காலத்து நான் குரான் படிக்கலாம், இன்னும் கொஞ்சம் காலத்து நான் மாறலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை கண்ணியத்துள்ள. இந்த முஹர்ரம் இந்த இஸ்லாத்தில் நம்ம உள்ளத்தால் ஹிஜ்ரத் என்று சொன்னால் விபச்சாரம் ஹராம், ஆசை வரும், என்ன செய்யக்கூடாது? உள்ளத்தால் அதை விலகி இருக்கணும். இதுதான் ஹிஜ்ரத். சினிமா காட்சி தான், அசிங்கமான காட்சி தான், பார்க்க வேண்டும் என்று உள்ளம் தூண்டும். எது நமக்கு வரணும்? ஹிஜ்ரத்து. உள்ளத்தால் ஹிஜ்ரத்து என்று எதெல்லாம் சொல்லப்பட்டதுன்னா, நமக்கு எதெல்லாம் உள்ளத்தில் ஆசையாக வெளிப்பட்டு நம்ம செய்யணும்னு முயற்சிக்க செய்யுதோ வீணான நேரங்களை நம்ம கழிக்கிறதே பெரிய ஒரு ஹராமாக தான் போகுது இன்றைக்கி. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் 2 செல்வங்களை கொடுத்து வீணாக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையான யார்? சிஹத்து வல் ஃபராக்.
எது? ஆரோக்கியமும் ஓய்வு நேரத்தையும் கொடுத்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக பெரும் இழப்பை சந்திக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையானவர் யார்? இது ரெண்டையும் கொடுத்தவங்க தான். இப்போ எல்லாரும் நோய் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் போய் சரியாக மார்க்கத்தில் படிக்கிறேன், நான் கண் பார்வையெல்லாம் போனதுக்கப்புறம் குரானை திறந்து படிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஒரு இடத்திற்கு மேலே, ஒரு வயதிற்கு மேலே நம்ம போயிட்டோன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது மவுத். அப்போ மவுத் மிக நெருக்கத்தில் இருக்கும் பொழுது நம்மளுடைய உள்ளத்தில் செய்யக்கூடிய ஹிஜ்ரத் எந்த அளவுக்கு வேகமும், எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாகவும், எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கணும்னு நம்ம யோசிக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமான விஷயங்கள் இதை பதிவு செய்கிறோம். அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரை பற்றி சொல்லும் பொழுது ஒரு செய்தியை நம்ம சொல்லி முடிவு செய்கிறோம். ஃபரதத்னாஹு இலா உம்மிஹி கதகர்ர ஐனுஹா வலா தஹ்ஸன வலி தஅலம. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இவ்வாறு அவருடைய தாயாரின் கண் குளிர்ச்சி அடையும் வகையில் அவள் துக்கப்படாதிருக்கவும், ரெண்டத்தையும் சேர்த்து சொல்ல, கண் குளிர்ச்சியாகவும் துக்கப்படாமல் இருப்பதற்காகவும் யாருக்கு? இவ்வாறு அவருடைய தாயாரின் நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமை பிள்ளையை கொண்டுட்டு வரான்னு சொல்லி அந்த பிள்ளையை கொண்டு போய் எதில் போட சொல்கிறாங்க? ஓடுற ஆற்றுல, கடலோ இல்லை ஓடுற ஆற்றுல போடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பெத்த புள்ள கொண்டு போய் நம்ம ஆற்றுல போடுறோம், என்ன அறிவுக்கு வரும்? அறிவுக்கு என்ன வருது? அப்போ அறிவு என்ன சொல்லும்? நம்மளுக்கு பார்க்குற காட்சி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இது பாதுகாப்பு அல்ல, இது எந்த ஒரு வகையிலும் நமக்கு பயன் தராது அப்படிங்கிறது தான் அது. ஆனால் அல்லாஹ் ஏவினான், பின்னால் இவரை நபியாக்கி உங்களுக்கு கண்ணியமான ஒரு இடத்தில் இந்த மகனை நான் வைப்போன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்தில் போடுறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை அவருக்கு நிறைவேற்றினோம்னு சொல்கிறான். இதுதான் கண்ணியத்திற்குரிய நம்ம பார்க்க வேண்டிய மிக பெரும் ஒரு படிப்பினை முஹர்ரமில். என்னென்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறில் தவக்குல் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ உயர்த்தி சொல்லப்படுது பாருங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? தவக்குல்னா எல்லா காசையும் புரட்டிட்டு, எப்படி 1000 ரூபா தேவைன்னா எல்லா காசையும் புரட்டிட்டு ஒரு 10 ரியால் மிஞ்சுன்னா, யாரெல்லாம் 999 ரியால் நான் புரட்டிட்டேன், அந்த 10 ரியால் மட்டும் யாரெல்லாம் நீ எப்படியாவது உதவி செய்யணும்னு கேட்குற நிலையில் நம்மளுடைய நிலை இருக்குது. ஆனால் அந்த 999 ரியால் 90 ரியாலுக்கும் ஏற்பாடு செஞ்சது யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்போ நம்மளுடைய புரிதல், நம்மளுடைய பார்வை தவக்குல்னா என்ன இருக்குதுன்னு சொன்னால், எல்லாமே இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு இடத்துல போய் உள்ளம் தங்குதில்ல, அதுதான் தவக்குல்னு நினைக்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? அப்படி கிடையவே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு எடுங்க, நபிமார்களுடைய வரலாறு எடுங்க. ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லப்பட்ட அந்த குர்ஆனுடைய வசனங்கள், சொல்லப்பட்ட நபி தோழர்களுடைய நிலைகள் எல்லாம் எடுத்து பார்த்தா கண்ணுக்கு தெரியும் இது ஒன்றுமே ஃபாய்தா இல்லைன்னு, அறிவுக்கு தெரியும் ஒன்றுமே ஃபாய்தா இல்லைன்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அகல் போரில் இந்த அளவிற்கு கஷ்டமான சூழ்நிலையில் பொருளாதாரத்தை ஈட்டி ஒட்டுமொத்த சமூகத்தையும் கொண்டு போய் பெண்களை எந்த இடத்துல பனு குறைதாவிடம் பாதுகாப்பாக யூதர்களுக்கு மத்தியில் விட்டு இவர்கள் குழி தோண்டி ஏதாவது ஒரு தப்பிக்கக்கூடிய ஒரு நிலையில் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது என்ன சொல்லுது உங்களுக்கு? இது என்ன நம்ம காப்பாற்றுமா என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நம்பிக்கை வைத்த நபித்தோழர்கள் அந்த ஏற்பாட்டை அவர்கள் செய்ய முன் வந்தார்கள் என்று சொன்னால், வெறும் அவர்களிடம் இருந்தது அல்லாஹ்வின் மீது தவக்குல். வமை யத்தகில்லாஹ வ தவக்கலல் முஃமினீன். ஈமான் கொண்டவர்கள் தக்வா என்று சொன்னால் அவர்கள் யாரின் மீது அந்த தக்வாவுடைய வைப்பாங்க? அப்போ அல்லாஹ்வின் மீது ஒருவர் பொறுப்பை சாட்ட வேண்டிய ஒரு நிலையில் நம்மளுடைய உள்ளம் பயணிக்குதான்னு பாருங்கள். அந்த ஹிஜ்ரத்துடைய அந்த உள்ளம் ஹிஜ்ரத் சொன்னாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது என்னன்னா தவக்குல் இருக்கான்னு பாருங்கள். அல்லாஹ்வின் புறத்தில் ஒரு விஷயத்தை நல்லதுன்னு தெரியுது, மார்க்க ரீதியாக சரின்னு தெரியுது, அதை நாம் எடுத்து நடத்துகிறோம், அது முடிவு என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்வின் மீது பொறுப்பையை சாட்டிய பிறகு நம்மளுடைய அறிவு சொல்லக்கூடிய நிலையில் அந்த தவக்குலை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அறிவு எப்பொழுதும் மாற்றி பேசப்படும். ஆனால் அல்லாஹ்வுடைய முடிவு, தவக்குல் வைத்த அந்த முடிவு எப்படி வரும்? நமக்கு சாதகமாக வரும் என்கிற நல்ல எண்ணத்தோடு பயணிக்கக்கூடிய நல்ல உள்ளங்களால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளங்களை இந்த முஹர்ரம் மாதத்திலே எதையெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கினானோ, எதையெல்லாம் பார்ப்பதற்கு ஹராமாக்கினானோ, கேட்பதற்கு ஹராமாக்கினானோ, அதே போல் சிந்தனைக்கு ஏற்ப சில விஷயங்கள் ஹராமாக்கப்பட்டதோ, கலாச்சாரம் என்கிற பெயரில் எதையெல்லாம் குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமாக இருக்குதோ அதெல்லாம் நாம் இஸ்லாத்தின் அடிப்படையில் இதுவும் இஸ்லாத்தில் இருக்குன்ற ஒரு மேம்போக்கான ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுவதாக இருக்கட்டும், இப்படி பல வகையில் நாம் இஸ்லாத்தினுடைய புரிதலை
சரிவர இந்த ஹிஜ்ரத்தை கொண்டு இந்த 12 மாதங்களில் புனிதமாக 4 மாதத்தில் உயர்த்து சொல்லப்பட்ட ஷஹருல்லா, மறந்துடாதீங்க, முஹர்ரம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லும்போது அல்லாஹ்வே தனக்கு உரிமையாக ஒரு மாதத்தை சொல்கிறான் என்று சொன்னால் அந்த மாதத்தில் எந்த அளவிற்கு நாம் புனிதமிக்கவர்களாக அல்லாஹ்வின் புறத்தில் நம்ம வாழ வேண்டிய ஒரு சூழலை நமக்கு மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தை எனக்கும் உங்களுக்கும் நமது குடும்பத்திற்கும் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. வருடம் இந்த முஹர்ரம் மாதத்தை நினைவுபடுத்தி அதில் நம்ம அஷூரா நோன்பு, 9-10 நோன்பு, இப்படி எதையெல்லாம் இஸ்லாம் சொல்லுகிறதோ, மௌசிம் என்று சொல்வார்கள். மௌசிம் என்று சொன்னால் சீசன், ஈமானுக்கேற்க ஒரு சீசனாக இந்த முஹர்ரம் மாதத்தை நாம் எடுப்போம். நாம் இதுவரை செய்த ஹராமான விஷயத்தில் தவிர்த்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் இது எல்லாம் பிழை, இது எல்லாம் தவறு, இதெல்லாம் ஹராம், நான் செய்தேன், தனிமையில் செய்தேன், தெரியாமல் செய்தேன், சொந்தத்தில் தேவையில்லாமல் பேசினேன், பெற்றோர்களுக்கு எதிராக பேசிட்டேன், இப்படி எல்லா தவறுகளையும் உணர்ந்து இது நான் செய்யக்கூடாது, செய்திருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தை அடிப்படையில் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த வருடத்தினுடைய முதல் மாதத்தை நாம் அல்லாஹ்வின் புறத்தில் பொருத்தத்தை அடையக்கூடிய நல் மக்களாக வாழ வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்தியவனாக இந்த முஹர்ரம் மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் புனிதமாக்கினானோ ஏவினானோ அதை சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.